வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 24வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாரும் மெயின் ஆளுக்குள்ளார நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்ஷியன்ட் எம்பையர் எல்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்ததை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய போருக்கான அறிகுறி மாரி தெரியுது. வாய்வோ சாவோ, நம்ம எப்பயும் போருக்கு தயாரா இருக்கணும்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. வாய்வோ சாவோவா, நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேரி கேட் அடைஞ்சிட்டேன்னு வெள்ளை தாத்தா சொல்றாரு. டாவோயிஸ்ட் நண்பர்களே, 5 ஸ்பிரிட் பவரும் ஒன்னு சேர்ந்தா என்ன நடக்கும்ன்றத நீங்க மறந்துட்டீங்களா? அந்த விஷயத்த பத்தி மறந்துடு. நான் 4 டாவோயிஸ்ட் பாடி இருக்கிறவங்களை சேர்த்து வச்சிருக்கேன். யாரோ 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்வாட் வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் சிரிச்சிட்டு, அவங்க 2 பேருமே சின்ன பசங்க தான், அவங்க 2 பேரும் ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க குன்லூன்ல தான் இருக்காங்கன்னு டீச்சர் சொல்றாரு. ஏதோ கணக்கெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு 20 வயசு தான் இருக்குன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு யாரோ சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்னோகேலோடைய ஸ்டூடெண்ட், அவளுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது. அவ காட் ரியலுமே தொட போறான்னு டீச்சர் சொல்றாரு. வெறும் 16 வயசு தான் ஆகுது, ஆனா காட் ரியலுமே தொட போறாளா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. உன்கிட்ட இருக்கிற 2 பேரும் வாய்ட அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னேன். துரதிருஷ்டவசமா காங்காய் ஸ்வாட் கேட் வந்து நார்த் சைட்ல இருக்கு. த சி ஆஃப் இம்மார்டலும் டீமனும் அடுத்தடுத்து இருக்கு. என்னால அடுத்த தடவை வர முடியுமான்னு தெரியல. சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஸ்வாட் இம்மார்டல் உண்மையிலேயே சீஸ்வானோடைய பையனை அவர் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டாராமே. அந்த பையன் இப்ப எப்படி இருக்கான்னு பச்சை தாத்தா கேக்குறாரு. எவர் கிரீன் ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு விட்டு கொடுக்க மாட்டான். எதிர்காலத்துல அவன் பெரிய ஆளா கண்டிப்பா வருவான்னு டீச்சர் சொல்றாரு. என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி தயங்கி பேசுறேன்னு பர்பிள் தாத்தா கேக்குறாரு. ஸ்னோகேல் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எவர் கிரீனோடைய உடம்பு சாதாரண மனுஷங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. அவன் கேதரிங் ரிலிம்ல இருந்தான், இப்பயும் கேதரிங் ரிலிம்ல தான் இருக்கான்னு டீச்சர் சொல்றாரு. பர்பிள் சோடு சிரிக்கிறாரு. ஆனா நான் கண்டிப்பா அவனை நம்புறேன். இந்த நேரத்துல கூட அவன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு டீச்சர் சொல்றாரு. இன்னும் அதில் தான் இருக்கானா? ஸ்வாட் ஃபேரியோடைய பையன் அப்ப எப்படி தான் ஸ்பிரிட் பவரை சேர்த்துக்கிட்டு இருக்கான்? மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இது ஒன்னும் சின்ன விஷயம் மாரி தெரியலையே. என்ன கேதரிங் ரிலீம்னு யாரோ சொல்றத கேட்டு பயத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னது, அவன் இன்னும் வெறும் QA ரிஃபைனிங்ல தான் இருக்கான். நீங்க அவனுக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் அவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டீச்சர் கடுப்பாக்கி பிளாக் சோட பாக்குறாரு. பிளாக் சோட ஒன்னும் தெரியாத மாரி பாவமா பாக்குறாரு. என்னது, இன்னும் வெறும் ரிஃபைனிங் என்விரான்மெண்ட்லயே தான் இருக்கான்னு வெள்ளை தாத்தா சொல்றாரு. ஸ்னோகேலும் கடுப்பாக்கி பிளாக் சோட பாக்குறாங்க. என்னது இது, ஸ்வாட் ஃபேரியோடைய பையன் இன்னும் QA ரிஃபைனிங்ல தான் இருக்கானா? இத பத்தி உனக்கு தெரியாதான்னு பர்பிள் தாத்தா கேக்குறாரு. டியாங் டியான் பீக்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பவரை சுத்தி அனுப்பி அவன் மேல பட்டு போய் பறந்து கீழே விழுந்துடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துல வந்து ஸ்வாட் ஃபேரியோடைய பையனை பத்தி நீ தப்பா சொல்லுவ? அதுவும் இங்க எல்டர்ல வந்திருக்காங்க, உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதாடான்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்வாட் திட்டுறாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். இத பார்த்தா டியான் டியான் பீக்ல இருக்கிற சாதாரண ஸ்டூடெண்ட்டும் கூட இந்த போட்டியில கலந்துக்க விரும்புறாங்க போல இருக்குன்னு பர்பிள் சோட அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் இப்ப பண்ணிட்டு போன வேலைக்கு கண்டிப்பா டீச்சர் சும்மா விட மாட்டாருன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. அந்த சின்ன பையன் பேசிட்டு போனதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. டாவோயிஸ்ட் நண்பர்களே, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. எவர் கிரீனோட தாத்தா யாருன்னு எனக்கு தெரியும். அவன் சின்ன வயசா இருந்தப்பவே நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவனுடைய டேன்டைன்ல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, அது இன்னும் சரியாகல போல இருக்குன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு யாரும் கவலைப்பட வேணான்னு வெள்ளை தாத்தா சொல்றாரு. எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. போட்டிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. மாஸ்டர், நீங்க எல்லாரும் உங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட கடினமா பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பரிசு உண்டு. நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா நைட் ஆகிடுது. நான் குடிக்கவே இல்லை, எனக்கு இது பத்தவே பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். வாங்க நம்ம எல்லாரும் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வைனை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிளாட் ஆயிடுறாரு. அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு நடந்து வரா. தாத்தா பிளாட் ஆகி இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு ஓடி வந்து இது ரொம்ப ஸ்பெஷலா தயாரிச்ச பில்ஸ்ன்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய வாய்க்குள்ளார போட்டு விட்டுறா. சைட்ல அந்த ஜாடி இருக்கிறத பார்த்துட்டு அதுலயும் ஒரு பில்ஸ போட்டு குலுக்கி விட்டுறா. தாத்தாக்கு போதை தெளிஞ்சு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. அவ தாத்தாவை பார்த்து
சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தாத்தா திருப்பி அந்த இடத்துக்கு வராரு. அவ டேபிள் மேல படுத்துக்கிட்டு தாத்தாவை பாத்துக்கிட்டு இருக்கிறா. தாத்தா வந்து உக்காந்த உடனே, சாரி தாத்தா, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணேன். ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும் போல இருக்கு. நான் எவர் கிரீனை பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்டனே, அத பத்திலாம் நீ எதுவும் பேசாத. அவனுடைய டேன்டைன் பிரச்சனை இன்னும் சரியாகவே இல்ல. அவனாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு தாத்தா சொல்றாரு. அவன் எப்படி இருக்கான்னு தெரியல, நான் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மெடிசன் எப்படி இருந்துச்சுன்னு அவ கேக்குறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எந்த பொண்ணு ஓலி மெடிசனை திருடிக்கிட்டு போய் கொடுத்தா தெரியுமா, அது நீதான். நீ மட்டும் இங்க வந்து அந்த மருந்தை கொடுக்காம இருந்தனா நான் இவ்வளவு நேரத்துக்கு சொர்க்கத்துல இருந்திருப்பேன். தாத்தா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சீக்கிரமா அவனை பார்த்தே தீருவேன். அப்படியான்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்து குடிக்கிறாரு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு, தாத்தா அதுல இருந்தா நான் பில்ஸ கலந்துட்டேன்னு சொல்றா. தாத்தா அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, உன்னுடைய விளையாட்டுக்கு ஒரு எல்லையா இல்லையான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஓடுறாரு. அது கீழே விழுந்து உடைஞ்சிரும் சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்து பிடிச்சிட்டு சீனா போஸ்ட் கொடுக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.